எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உங்கள் அனுபவத்தை அவர் கேட்குறாரு அப்படின்லாம் கூட சொன்னீங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை முழுக்க முழுக்க ராகுல் காந்தி அவர்களுடைய கவர்னன்ஸ் இந்த ஆட்சியின் மீது இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் ஆட்சி பெருந்தாலுமே அவர்களுக்கு வந்து இதற்கு முன்பாக வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம்லாம் கிடையாது. இந்த முறை ஆட்சி வந்து கண்டிப்பாக ராகுல் காந்தியிடம் சில விஷயங்கள்லாம் பரிசீலனை செய்து மற்றும் அதனுடைய ஆலோசனை பேரில் தான் நடைபெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரெண்டாவது, இந்த சகோதரர் சொன்னார் மதவாத சக்திகள்லாம் அதனோட மேட்டர்லாம் ரீல் சந்து போச்சு அப்படின்னாரு. மதவாத சக்திகள்லாம் ரீல் சந்து போச்சு நம்மளே பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே வந்துடுவாங்க. நம்ம எத்தனை பேர் சார் ஜெயிச்சாங்க? எவ்வளவு சார் ஓட்டு வாங்கியிருக்காங்க? ஏன் சார் இல்லாததே உங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்கு நீங்க இது மாதிரி பண்ணாதீங்க சார். இருங்க நான் என்னோட இதில் பேசுகிறேன். பிஜேபி வந்துரும் ப்ரோன்னு பேசுனது நம்ம தான். ஆமாம், இதுக்கு மே 5ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி உள்ளே வந்துரும் ப்ரோ அப்படின்னு பேசுனது நம்ம தான். அதுக்கப்புறம் திரும்பி ஸ்டாண்டெல்லாம் மாற்ற வேணாம். ஸ்டாண்டெல்லாம் யாரும் மாத்தல சார். இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை எல்லாம் பண்ணாதீங்க சார். மக்கள் வந்து பிஜேபிக்கு இந்த தேர்தலுக்கு சம்பந்தமே இல்ல. மக்கள் வந்து பிஜேபிக்கு இந்த தேர்தலுக்கு சம்பந்தம் இல்ல பேசுறாங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. அப்படிதான் பேசுறாங்க. மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க. மக்கள் தான் வந்து எஜமானர்கள்னு சொன்னது இந்த முறை நிரூபிச்சிருக்காங்க. the governance should be like somewhat அதாவது காங்கிரஸுடைய கொள்கையும் மற்றும் தாவேகாவுடைய கொள்கையும் சேர்ந்து தான் இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு சின்ன சந்தேகம். அவங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தமிழ் தேசியமும் ஒரு கொள்கை. தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதா புறக்கணிக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி. அது முரணா இல்லையா? இல்லை, நான் தான் சொல்றேனே, எல்லா கனியுமே ஒரே கனியாக இருக்கணும்னு சொல்ல முடியாது. இல்லை, சோர் கிரேப்ஸ் ஆஃப் தேர் என்ன லார்ஜ் பஞ்சுன்னு இன்னொன்னும் சொல்றேன். அவர் ஈழத்துக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு, விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரு. மாவீரம் போற்றுதும் அப்படின்னு மாவீரர் நாள் அன்னைக்கு ட்வீட் போட்டவர் தான் திரு விஜயும் கூட. உங்களுக்கு அதுல முற்றுமுழுதா உடன்பாடு கிடையாது, வெகு தீவிரமா எதிர்க்கக்கூடியவங்க நீங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு முரண்பாடு தெரியுது. மக்களுடைய மனசாட்சி என்பது தமிழ் தேசியம் மட்டும் அப்படின்னு என்னால் ஏற்றுட்டு போக முடியல. அவங்க அதை ஒரு கண்ணுன்னு சொல்றாங்க. அதுதான் அவங்களுடைய பார்வை அது. பட் காங்கிரஸ் கட்சிக்கு என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அதில் நாங்கள் சரியாக இருப்போம். அதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி மக்களுடைய நலன் சார்ந்து மக்களுக்கான தேவைகளை மற்றும் மக்களுக்கான ஒரு நிரந்தர ஆட்சி, அதையும் இப்போ சொன்னாங்கள்ல, லஞ்சம், லாவண்யம், ஊழல், இதெல்லாம் எப்படி ஆட்சி அமைக்கிறோன்றதை வந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. இதே அரங்கில் நான் இன்றைக்கு வந்து தாவேக்காக்கு காங்கிரஸ் கூட்டணி செய்வதற்காக ஆதரவாக பேசக்கூடிய நான், ஒருவேளை விஜய் அவர்கள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவதற்கும் நான் தயாராக இருப்பேன். அதில் மாற்றக்கிறது கிடையாது. ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் எங்களுக்கு பயிற்றுவித்தது தான் என்னன்னா, இந்த முறை கடைசியாக நடந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியில் கூட சொன்னார், இப்போ புதுசாக போட்டிருக்க மாவட்ட தலைவர் கூட சொன்னார், எந்த மாநிலத்திலையும் கூட்டணி சேர்ந்தாலும் சரி அந்த மாநில கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது தவறு செய்வதை நாம் சுட்டி காட்டுவதில் நாம் தான் முதலாளாக இருக்க வேண்டும். அப்போ இந்த முறை என்பது நீங்கள் நினைச்ச மாதிரி எடுத்தவங்க ஒருத்தர் சரிங்க, இத்தனை நாட்களாக எப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தோமோ, இத்தனை நாட்களாக மக்களோடு சேர்ந்து பயணிச்சோமோ, இந்த முறை காங்கிரஸ் கட்சி 1967 பின்பாக ஒரு புதிய வடிவம் கிடைத்திருக்கிறது. மக்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ எங்கள் மாவட்ட தலைவருக்கு இப்போவே ராகுல் காந்தி அகில இந்திய தலைமையிலிருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும், இதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற முறையிலெல்லாம் இந்த முறை ஆட்சிக்கான அடிக்கோட்டுகளை எங்களுடைய காங்கிரஸ் அகில இந்திய தலைமை நிர்வகிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போ இந்த முறை தொடர் இந்த தாவேக்காவுடைய வெற்றி என்பதே மதவாத சக்திகளுக்கு எதிராக கிடைக்கப்பட்ட வெற்றியா பார்த்தனால தான் இன்னொன்று கூட சொல்றாங்க, வாரிசு அரசியலை தீவிரமா எதிர்த்து தான் ஆட்சிக்கு வந்தார் விஜய். வாரிசு அரசியலுக்கு மூத்த முன்னோடி காங்கிரஸ் கட்சி, நேருல இருந்து இன்னைக்கு ராகுல் காந்தி வரைக்கும் எப்படி கூட்டணி வச்சாரு? எனக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தமிழ். என்னன்னா, கூட்டணிக்கு இந்த தாவேகா காங்கிரஸ் கூட்டணி செல்வதற்கு முன்பாக வரைக்கும் ஆளுநர், காங்கிரஸுடைய ஆளுநர் குறித்து யாரும் கருத்து சொல்ல. அதற்கு முன்பாக வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் வாரிசு அரசியல் பண்ணுறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகமோ சில பத்திரிகையாளர்களோ கருத்து சொல்லலை. ஆனால் இன்றைக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததுக்கு பின்பாக இவர்களே, எனக்கு ரொம்ப வேதனை எங்கே வந்துச்சுன்னா, ஆளுநர் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் அத்துமீறுகிறார், அதை உடனடியாக கண்டிக்காம இல்லைங்க நாங்கள் யாருன்னு பார்த்து தான் ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. முதல் சுற்றுலா சொல்லிட்டீங்க, அந்த பாயிண்ட்ல தான் வரேன். ஏன்னா இது போன்ற எல்லா இடத்துலையுமே இந்த வாரிசு அரசியலாக இருக்கட்டும் எல்லாமே காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் கூட்டணி போனதுக்கு பின்பாக தான் தமிழகத்தில் இது தலைப்பாக மாறுகிறது. ஏன்னா அவர் வாரிசு அரசியலை எதிர்த்தார்ல, அதை ஏன் இத்தனை நாட்களாக பேசப்படலன்றதான் கேள்வி. நீங்க ஆரம்பத்துல கூட இருக்கும்போதே பேசியிருக்காங்க. சரி இப்ராஹிம், அவங்க தப்பு பண்றாங்கன்னே வச்சுப்போம். அவர் வாரிசு அரசியல் எதிர்க்கிறார்ல, உங்க மேல வாரிசு அரசியல் குற்றச்சாட்டு அதிதீவிரமா இருக்குல்ல, இது எப்படிப்பட்ட காம்பினேஷன் கேட்கறாங்க. மாற்றமே வராது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, அவர் வந்து எல்லா கட்சியும் எதிர்த்தவர்,
இந்த காங்கிரஸ் இயற்கையா இன்டாக்டா என்னது இருக்கிறதுக்கான நேச்சுரல் லைன்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கான காரணமே ஒண்ணே தான். என்னன்னா எக்காரணத்தை கொண்டும் அவர் காங்கிரஸ் கட்சி மீது எந்த வகையான விமர்சனமும் வைக்கவில்லை. அதுக்கு முன்பாக காரணம் ராகுல் காந்தி தான் இந்த கட்சி ஆரம்பிப்பதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டது. இதுல மாற்று கருத்து யாரும் கிடையாது. 2010 இளைஞர் காங்கிரஸ் அன்னைக்கு நான் சாட்சியை சொல்லிடுறேன். அன்னைக்கு வந்து விஜயதரணி அவங்க முன்னாடி தான், இன்னைக்கு பாஜக இருக்காங்க, அவங்க முன்னாடி தான் பேசினா, அவங்களை சாட்சியை கூப்பிட்டுக்கலுங்க தலைவர் அவர்கள் யூ ஹேவ் ஆல் த பொட்டன்ஷியல் டு ஸ்டார்ட் தி பார்ட்டி அப்படி ஆரம்பிச்சார். அப்ப இந்த ஆரம்பத்துல இருந்து இந்த தாவேகா தோன்றிப்பதற்கான காரணம் ராகுல் காந்தியை பின்புலமா இருந்ததன் மூலியமாகத்தான் இன்றைக்கு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆனோன்னா அதுக்கான ஆதரவு கரத்தை நீட்டுகிறார் ராகுல் காந்தி. இதே அவர் இந்த மரபை எல்லாம் விட்டு மாற்று அரசியலை எடுத்தால் கண்டிப்பாக காங்கிரஸ் தனக்குன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கும். முதல்ல மாற்றுக்கிறது கிடையாது. ரைட்.